இந்தாங்க டேப்லெட். என்னது? ஏங்க வயிறு வலியில துடிக்கிறீங்கன்னு அக்கா இந்த டேப்லெட் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. ஐயோ, எனக்கு எதுவும் தேவையில்லை, தயவு செஞ்சு கிளம்பு. ஏங்க சொன்னா கேளுங்க. நீ கொடுத்து நான் சாப்பிடணுமா? கிளம்பு. பூச்சி காட்டுற வேலை எல்லாம் என்கிட்ட வேணாம். வேணாம். சொல்லினா கிடக்குற வேணான்னு சும்மா உன் இஷ்டத்துக்கு பேசிங்க. என்னம்மா இப்ப போய் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? அவனே இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலிய கட்டிட்டான். அப்புறம் இன்னத்துக்கு இந்த ஆனந்தி புருஷன் புருஷன் புருஷன்னு அவனே பிடிச்சி தொங்கின்னு கிடக்குறா. நான் ஃபோலிஷாவே இருந்துட்டு போறேன். இந்த ரிசப்ஷனுக்கு அப்புறம் எவ்வளவு என்ன பத்தி தப்பா பேச மாட்டால. அதுக்கப்புறம் நாங்க வெளியூர் கிளம்பி போறோம். ஏய் நடாஷா நில்லு. அது என்ன வெளியூர் மட்டும் தான் போகணும்னு சொன்ன, இப்போ வந்து? ஆமா, வெளியூர் போனோம், இதுவும் நடக்கணும், ரெண்டுமே நடக்கணும். வெளியூர் போகும்போது சரவணனோட வைஃப்ங்கற ரெகக்னைசேஷனோட தான் போகணும். ஏய் என்ன அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்றேன்ல. பண்ணட்டுன்னு சொல்றேன். நீங்க என்ன பெரிய வருஷக்கணக்காக இருக்க போறீங்க? ஜெயில 2-3 நாள் இருங்க. ஏன் எனக்காக நீங்க ஜெயிலுக்கு போக மாட்டீங்களா? சொல்லுங்க சரவணன். ஏன் உங்க அண்ணன் சிவஞானம் சண்முகம்லாம் போல? அவங்கவுங்களாம் ஃபேமிலியோட வாழல? பரவாயில்ல சரவணன், நீங்க எனக்காக 2-3 நாள் ஜெயிலுக்கு போயிட்டு வாங்க. இது பாருங்க, இது நீங்க என் மேல வச்சிருக்கிற அன்போட ப்ரூஃபா நினைக்கிறேன். ப்ரூஃப் பண்ணுங்க. யார் கண்டா உங்க மேல கம்ப்ளீட் பண்ண கூடாதுன்னு உங்க வீட்ல சொல்ல சான்சஸ் கிடைக்கும்ல? எப்படி சொல்லுவாங்க? அப்படியே சொன்னாலும் அந்த ஆனந்தி கேட்க மாட்டா. இப்பவே அந்த பானுமதி கிட்ட சொல்லி இல்லாத கேஸ் எல்லாம் போடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ரிசப்ஷன்லாம் பண்ணோன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான் நட்டாஷா. இந்த பாரு, இப்ப இதை வெளியே சொல்லாதனால அவங்க பெருசா எதுவும் கண்டுக்காம இருக்காங்க. சொன்னோன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். சொன்ன உடனே யாருமே அரெஸ்ட் பண்ண போறது இல்ல. அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், போலீஸ் என்கொயரி பண்ணணும், இன்னும் நிறைய ப்ராசஸ் இருக்கு. அதெல்லாம் பாத்துக்கலாம். அப்படி போலீஸ் வந்து கேட்டா கூட இந்த தடவை நான் போய் சொல்லாம ஒத்துப்பேன். ஆமா, எனக்கும் சரவணனுக்கும் ரிசப்ஷன் நடந்துச்சு. நாங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டின்னு சொல்லுவேன். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? யாருக்கு? எனக்கா பைத்தியம்? உனக்கு தான் என் பைத்தியம் பிடிச்சிருக்கு. மனசுல இருக்கிறத வெளியில சொல்லாம எல்லாரையும் டார்ச்சர் பண்ற பாரு, உனக்கு தான் பைத்தியம். ஓகே, இதெல்லாம் சரி செய்யணும்னா ரிசப்ஷன் உடனே நடக்கணும். நடச்சா, உங்க கல்யாணம் எப்படி எங்க நடந்ததுன்னு ஊருக்கு சொல்லவே இல்லையே. ஆமா, சொல்லல. இப்ப சொல்லுவோம். கல்யாணம் 10 days முன்னாடி நடந்துச்சு, ரிசப்ஷன் இப்பதான் வைக்கிறேன்னு சொல்லுவோம். அவ்வளவுதான், சிம்பிள். ஆனா ஒண்ணு டாட், இந்த ரிசப்ஷன் செம கிராண்டா நடக்கணும். பெரிய மஹாலா பாருங்க, வீடியோ எடுங்க, போட்டோகிராஃபி எடுங்க, எல்லாம் பக்காவா இருக்கணும். ஆமா, அப்பதான் பக்காவா எவிடன்ஸ் கிடைக்கும். கிடைக்கட்டும், பாத்துக்கலாம். ஏய், எதுக்கு நீ ரிசப்ஷனுக்கு பிளான் பண்ற? எல்லாருக்கும் தெரியணும்னா இல்ல என்ன தூக்கி மொத்தமா உள்ள வைக்கணும்னா? என்ன சரவணன், ஏன் பயப்படுறீங்க? ரிசப்ஷன் நடக்கட்டும், நாங்க பாத்துக்கிறோம். இது நடந்தா ஆட்டோமேட்டிக்கா மத்தது எல்லாமே நடக்கும். உங்க பொண்டாட்டி மியூச்சுவலா கூட டைவர்ஸ் கொடுக்கலாம் இல்லையா? எனக்காக இதை செய்ய மாட்டீங்களா சரவணன்? எனக்காக நீங்க 2 நாளைக்கு ஜெயிலுக்கு போக மாட்டீங்களா? சொல்லுங்க. உங்களை நம்பறதுக்கு கடைசி சான்ஸ் இதுதான் சரவணன். ப்ரூஃப் பண்ணுங்க, இல்லைன்னா நான் சும்மா விட மாட்டேன். இங்க பாருங்க கிட்டி, அவ கேட்ட பல விஷயங்களை நம்ம நோன்னு சொல்லிருக்கோம். ஆனா இந்த விஷயத்துல நட்டாஷா இஸ் ரைட். அரேஞ்ச் பண்ணுங்க. ஏங்க, அவ தான் புரியாம பேசுறா, நீங்களும் புரியாம பேசிட்டு இருக்கீங்க. இல்ல, நானும் புரிஞ்சுதான் பேசுறேன். அவளும் தெளிவா தான் பேசுறா. அவளுக்கு ஒரு ரெகக்னைசேஷன் வேணும், அவ்வளவுதான். அது நடக்கணும், நடக்கும். நீ வாமா. சார் சார், ஐயோ, இந்த நேரத்துல மெடிக்கல் ஷாப் கார வேற இருப்பானா தெரியலையே. ஐயோ, எடுக்க கூட மாட்டானே. இந்த நேரத்துல யார்கிட்ட தான் பேசிட்டு இருக்கானோ?
ஐயோ, சுத்தமா முடியல. ஐயோ, போன் எடுத்து தொலைங்களேண்டா. ச்சே, எடுக்க மாட்டேங்கிறானுங்க. ச்சே. ஐயோ, என்ன இப்படி பண்றாங்களோ? இல்லையே. ஐயோ. பேய் ஒலாத்துற நேரத்துல பிசாசி மாதிரி உட்கார்ந்துன்னு புலம்பீன் கிடக்கு. கவிதா, ஏ கவிதா, சே ஏந்திர. ஏந்திரி. என்னம்மா? என்னடி இது? உட்காந்து நின்ன பெறாத்தின் கிடக்குது. நம்ம தூக்கத்தை வேற கெடுத்துக்கின்னு. இது பாருங்க, நானே அவஸ்தையில இருக்கேன். தேவையில்லாம கடுப்பேத்தி வாயில வாங்கிக்காதீங்க. நான் ஒரு வாயில. ஏய், என்ன ரொம்ப பேசாத. அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைச்சா இப்படித்தான் அவஸ்தைப்படணும். ஏய், சீ. ஏய், இந்த திருட்டு எண்ணம் உள்ளவங்க தான் இந்த மாதிரி நேரத்துல அந்த மாதிரி மூச்சுன்னு உட்கார்ந்து கிடப்பாங்களாம். அதே மாதிரி தானே உட்கார்ந்து கிடக்குது. அது பாரு, அது மூஞ்சியும். யார் இப்போ? ஐயோ, என்ன பேச்சு பேசுறீங்க நீங்க? இப்போ வந்தேன்னு வச்சுக்கோங்க. ஐயோ. ஏய், நீ என்ன நினைச்சு வர்றது? நான் வர்றேன்டி. வேணாம், வந்தேன்னா அவ்வளவுதான். முன்னாடி கிழிப்ப நீ. இந்த வரேன்டி, இந்த வரேன். ஏய், இந்த வந்துட்டேன்டி. என்ன பண்ணுவ? நான் கிழிச்சிடுவியா? இந்த பாரு, வாய் இருக்குதுன்னு நினைச்சிட்டு பேசினா கிடக்காத. இந்த பூச்சி காட்டுற வேலை எல்லாம் என்கிட்ட வேணாம். வேணாம், தேவையில்லாம இந்த நான் வெறுப்பேத்தாத. சொல்லினா கிடக்குற வேணான்னு. சும்மா உன் இஷ்டத்துக்கு பேசிங்க. என்னம்மா இப்ப போய் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? ஏமா எப்ப பார்த்தாலும் என்னையே தின்னு கிடக்குறிய? என்னமோ உட்கார்ந்து பெனாத்தின் கிடக்குறாளே, இன்னாமான்னு கேட்டா அது ஒரு குத்தமா? வாய்க்கு வந்து இப்படி பேசி கிடக்குறா. சரி, நீங்க எதுக்கு இங்க நிக்கிறீங்க? ஆமா, எதுக்கு ஹால்ல படுக்கிறீங்க? ரூம்ல தானே படுக்க சொன்னேன். ஏய், ரூம் கூட்டிட்டு போ அம்மாவை. சரிக்கா. எப்ப பார்த்தாலும் என்னையே அடகின்னு கடை. அதுங்களுக்கு எல்லாம் சப்போட்டா பேசினா கடை. எடுத்துன்னு வாடி, எல்லாத்தையும் சுருட்டி எடுத்துக்கினேன். உள்ளேயாவது போய் நிம்மதியா தூங்குவோம். ஐயோ, வயிறு வலி தாங்க முடியலையே. வைஜெயந்தி, என்ன? என்னாச்சு மீனாட்சி? அது ஒண்ணும் இல்ல, நீங்க போங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். முடியலையே. ஐயோ, வலி தாங்க முடியல. கவிதா, கவிதா, இதோ வரேன்க்கா. இந்தா, என்னக்கா இது? இதை எடுத்துட்டு போய் வைஜெயந்தி கிட்ட கொடு. எதுக்கு? எதுக்கா? ஏய், வைஜெயந்திக்கு மாசம் வர வலி போல இருக்கு. எப்படி துடிச்சிட்டு இருக்கா பாரு. இந்தா, இந்த மாத்திரையை போட்டா சரியாயிடும் சொல்லி கொடு. அக்கா, இதெல்லாம் ரொம்ப ஓவர்க்கா. அவன் மேல எதுக்கு உங்களுக்கு இவ்ளோ கரிசனம்? மாமாக்கு காலையில சாப்பாடு கூட போடாம அசிங்கப்படுத்தினவ அவ. அவ வழியில துடிச்சா உங்களுக்கு என்னக்கா? நல்லா அனுபவிக்கட்டும், அப்பதான் அவளுக்கெல்லாம் புத்தி வரும். இந்த மாதிரிலாம் பேசாத கவிதா. எல்லா மனுஷங்களுக்கும் அவங்கவுங்கள மீறின கஷ்டம் இருக்கு. இங்க பாரு, அவ அப்படி சாப்பாடு போடாம போனா அவ கஷ்டப்பட்டதை பார்த்து நாம சிரிக்கணும்னு சொல்றியா? ரொம்ப தப்பு கவிதா. இங்க பாரு, அவ தப்பு செஞ்சதாவே இருக்கட்டும். நாம நல்லதை நினைப்போமே, அதுதான் நமக்கும் நல்லது. அவ நாம பண்ற உதவியை உணர்றா இல்ல உணரல, அது நமக்கு தேவையில்லை. ஆனா அவ நம்ம கண்ணு முன்னாடி கஷ்டப்படுறத பார்த்துட்டு நான் சும்மா இருக்க முடியாது. இந்தா, நீ போய் கொடு போ. அக்கா, போய் குடுங்கறேன்ல, போ. ஏய், அவ உள்ள தண்ணி வச்சிருக்காளான்னு தெரியல, தண்ணி எடுத்துட்டு போ. ஐயோ,
என்னது? ஏங்க வயிறு வலியில துடிக்கிறீங்கன்னு அக்கா இந்த டேப்லெட் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. ஐயோ, எனக்கு எதுவும் தேவையில்லை. தயவு செஞ்சு கிளம்பு. ஏங்க சொன்னா கேளுங்க. நீ கொடுத்து நான் சாப்பிடணுமா? கிளம்பு. வைஜெயந்தி, எதுக்கு இப்படி பேசுற? ஒரு பொண்ணு கஷ்டப்படும் போது இன்னொரு பொண்ணா நான் செய்யற விஷயம் இது. இங்க பாரு, என் மேல இருக்கிற கோபத்தை இதுல காட்டாத. கொடு, இந்த டேப்லெட்டை சாப்பிடு. சரிம்மா, நான் கொடுத்ததா நினைக்காத. மெடிக்கல் ஷாப்ல இருந்து ஏதோ ஒரு பையன் டெலிவரி பண்ணதா நினைச்சுக்கோ. ஏன் வலி குறையும். ரொம்ப பிடிவாதம் பிடிக்காத. வேணான்னு சொல்றேன்ல, தயவு செஞ்சு போங்களேன். இந்த பொடி வச்சுட்டு வா. அக்கா, ஏங்கா அவ எவ்வளவு திமிரா பேசிட்டு இருக்கா? அவளுக்கு போய் கரிசனை காட்டி இப்படி மருந்து மாத்திரை கொடுத்துட்டு வரீங்க. அவளெல்லாம் அப்படியே விட்டுருணுக்கா. துடிச்சு சாக்கட்டும்னு விட்டுற வேண்டியதானே? இந்த பாரு கவிதா, என்ன பேசுற நீ? அவ ஏதோ வீம்புக்கு பேசிக்கிட்டு இருக்கா. நீ வேணா பாரு, நிச்சயமா அவ மாத்திரையை சாப்பிடுவா. மீனாட்சி, மீனாட்சி, வந்துட்டேன். இந்தாங்க. ஹலோ. சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நல்லா இருக்கேன். அப்படியா? எப்போ? நிச்சயமா தெரியுமா? சரி சரி சரிங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க. நான் வச்சிடுறேன். என்னாச்சுங்க? மீனாட்சி, சரவணா அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டதை எல்லாருக்கும் தெரியப்படுத்தணுமா, அதனால ரிசப்ஷன் வைக்க சொல்லியிருக்கான். நம்ம ஆர்கே மஹால் இருக்குல்ல, அதை தான் புக் பண்ணியிருக்காங்க. அதோட மேனேஜர் தான் இப்போ பேசினாரு. நமக்கு தெரிஞ்சவர், அதனால ஃபோன் பண்ணி சொன்னார். என்னங்க இது அநியாயமா இருக்கு? கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு இப்படி பண்ணிட்டு இருக்கானா? என்ன நினைச்சிட்டு இருக்கானே புரிய மாட்டேங்குது. என்னம்மா, என்ன ஆச்சு? அந்த சரவணன் இருக்கான்ல, அவன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டதை ஊருக்கே தெரியப்படுத்தணுமா. அதுக்காக ஒரு ரிசப்ஷனை ஏற்பாடு பண்ணிருக்கான். கிராப்பு தலகாரனுக்கு என்ன திமிரு இருந்தா அப்படி பண்ணிருப்பான்? என்ன பெருசா அந்த சார்லஸ் டயனான்னு நினைச்சுன்னு கிடக்குறான் அவன். சரி, அந்த ஆனந்தி எங்கம்மா? அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைம்மா, அதனால அவ புள்ளையும் அம்மாவையும் பார்த்துட்டு வரேன்னு போயிருக்கா.
ஏங்க எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்லைங்க. எப்படிங்க அவங்க ரிசப்ஷன் வைக்கிறாங்க? அப்போ அங்க நடந்த கல்யாணத்தை வெளிப்படையா தெரிவிக்கிறதுக்கு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு தானே அர்த்தமாகுது? இதெல்லாம் நடந்தா பிரச்சனை வரும்னு அவங்களுக்கு தெரியாது? எனக்கும் புரியல மீனாட்சி. எந்த அடிப்படையில் இப்படி செய்யறாங்கன்னு எனக்கே தெரியலையே. இப்படி அவங்க பண்றாங்கன்னா அந்த பொண்ணு தான் அவனோட மனைவின்னு ஊருக்கு சொல்லாம சொல்றாங்களா? எனக்கு என்னமோ இதெல்லாம் அவங்களோட வற்புறுத்தலா தாங்க இருக்கும். வெளியில தெரிய வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் சரவணன் அங்க இருக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கும்ல. அதுக்காக தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. மீனாட்சி, அவங்க என்ன நினைச்சாலும் அது சட்டப்படி தப்பு தானே. அது மட்டும் இல்லாம சரவணனுக்கும் ஆனந்திக்கும் இன்னும் டைவர்ஸே ஆகலையே. அப்புறம் எந்த தைரியத்துல அவங்க இப்படிலாம் செய்வாங்க? ஐயோ, அந்த சரவணை எக்கேடு கெட்டாவது போட்டுமா, அப்படியே விட்டு தொலைக்க வேண்டியது தானே. இந்த பாரு, அவனை இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலியை கட்டிட்டான். அப்புறம் இன்னத்துக்கு இந்த ஆனந்தி புருஷன் புருஷன் புருஷன்னு அவனே பிடிச்சி தொங்கின்னு கிடக்குறா. இப்ப காலுக்கு செருப்பு ஒத்து வரலன்னு வச்சுக்கிய, கழட்டி போட்டு போயினே இருக்கணும். ஆனா இந்த ஒரு விஷயத்துல எனக்கு அந்த பொண்ணு பானுவை ரொம்ப பிடிச்சிருக்குதுமா. ஏன் தெரியுமா? சண்முகத்துக்கும் அந்த பொண்ணுக்கும் ஒத்து வரல, வேண்டாம் அப்படின்னு விட்டு தள்ளிட்டு அவ பாட்டுக்கு போய் அவ வேலையை பார்த்து கிடக்குறாள்ல. அதே மாதிரி இந்த ஆனந்தியை விட்டுட்டு போக வேண்டியது தானே. என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க? அவளோட சூழ்நிலை வேற, இவளோடது வேற. புரியாம பேசிட்டு இருக்காதீங்க. அட போமா, என்ன பெரிய சூழ்நிலை. இப்ப என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியலையே. நம்ம போய் வேண்டான்னு சொன்னா அவங்க நிச்சயமா கேட்க போறது இல்ல. இந்த ஏற்பாடெல்லாம் அவங்க செய்யறாங்கன்னு நமக்கு தெரிஞ்சா நம்ம போலீஸ்க்கு போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியும். அப்படி போலீஸ்க்கு போனா அடுத்து என்ன நடக்குங்கிற விஷயமும் அவங்களுக்கு தெரியும். அவங்க எல்லாம் தெரிஞ்சுதான் மாமா இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் பேசாம தானே இருந்தோம், இதுக்கு அப்புறமா பேசாம தான் இருப்போம் நினைச்சிட்டாங்க போல இருக்கு. அப்படி இல்லனா என்ன பிரச்சனை வந்தாலும் துணிஞ்சு இறங்கிடலாம் நினைச்சு பாத்துட்டாங்க போல இருக்கு. ஆனந்திக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், ஒரு பெரிய பிரளயமே வெடிக்கும். போன்ல சொன்ன விஷயம் உண்மைதானா? நிச்சயமா உங்களுக்கு தெரியுமா? மீனாட்சி, உன் கண்ணு முன்னாடி தானே நான் பேசினேன். அவர் எதுக்கு நம்ம கிட்ட இந்த விஷயத்துல போய் சொல்ல போறாரு? அவங்க 2 பேரும் தான் வந்து கல்யாண மண்டபத்தை புக் பண்ணிட்டு போயிருக்காங்கன்னு ஒரு உறுதியா சொல்றாரு. இத்தனைக்கும் அவர் நமக்கு நல்லா தெரிஞ்சவர். அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவரு நமக்கு நல்லா தெரிஞ்சவர்னு சரவணனுக்கும் தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தும் இப்படி செய்யறான்னா இது என்னன்னு எனக்கு புரியலையே. ஒருவேளை நாம இதுக்கெல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ண போறோம்னு பார்த்துதான் அவங்க இதுதான் முடிவுன்னு சொல்றாங்களான்னு எனக்கு தெரியல. ஏங்க, நீங்க ஒண்ணு பண்றீங்களா? நீங்க போய் அவங்கள பார்த்து எதுக்கு இப்படி எல்லாம் பண்றாங்க, இதெல்லாம் உண்மைதானான்னு போய் விசாரிச்சுட்டு வந்துடுறீங்களா? ஆனந்திக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சு அங்க போனானா என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும்ல. ஏதாவது ஏடா கூட நடக்கிறதுக்கு முன்னாடி நாமளே முடிவு பண்ணிடலாங்க. என்னம்மா இது கதையா இருக்குது? மாப்பிள்ளை எதுக்கு தேவையில்லாம அங்க போனோம்? ஊர் பிரச்சனையெல்லாம் பாக்குறதா நம்ம வேலையா? அம்மா, நாளைக்கு ஏதாவது ஒரு அசிங்கம் நடந்துருச்சுன்னா சரவணனை யாரும் தப்பு சொல்ல மாட்டாங்க. சிவஞானத்தோட தம்பி இப்படி பண்ணிட்டாரு, சிவஞானத்தோட தம்பி பொண்டாட்டி இப்படி நடந்துக்கிட்டா, கைராசி குடும்பத்துல இப்படி ஒரு தப்பு நடந்துருச்சுன்னு நம்ம குடும்பத்தை பத்தி தான் பேசுவாங்க. இல்லம்மா, நான் இந்த பாருங்கம்மா, போதும், தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க. ஏங்க, நீங்க போய் பார்த்துட்டு வாங்க, போங்க. சரிம்மா. ஆமா சார், இன்னும் 2 நாள்ல காஞ்சிபுரத்திலேயே. இல்ல இல்லைங்க, என்னதான் சிட்டியில இருந்தாலும் பூர்வீகமெல்லாம் வில்லேஜ் தானே. அதான் கல்யாணம் பண்றப்போ அதான் ஊர் முறைப்படி பண்ண சொல்லிட்டாங்க. மாப்பிள்ளையா? அதான் கைராசி குடும்பம் கேள்விப்பட்டிருப்பீங்களே, அந்த வீட்டு பையன்தான். இல்ல இன்னொருத்தருக்கு கல்யாணம் ஆகாம இருந்துச்சுல, அவருக்கு தான் பணம் கொடுத்துருக்கோம். சரி சரி. என்னாச்சு கிட்டி? கைராசி குடும்பத்துல எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேக்குறாங்க. ஆமாமா, அடுத்தவங்க குடும்பத்துல என்ன எப்போ நடக்குதுன்னு கரெக்டா தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. ச்சீ. உள்ள வரலாமா? என்ன திடீர்னு? ஆக்சுவலி நாங்களே உங்களை பார்க்க வரலான்ட்டு இருந்தோம். என்ன விஷயமா? அது இருக்கட்டும், நீங்க சொல்லுங்க, என்ன விஷயமா இங்க வந்திருக்கீங்க? சரவணன் இருக்காரு? மேலே தான் இருக்காரு.
கூப்பிட முடியுமா? எதுக்கு? தம்பி, சரவணா என்னோட தம்பி. அவனை பார்க்க எனக்கு உரிமை இருக்கு. கொஞ்சம் கூப்பிட முடியுமா? உரிமைலாம் இருக்கு. ஆனா கிருஷ்ணா, நீ போய் சரவணனை கூட்டிட்டு வா. ஐயோ, நான் கூப்பிட மாட்டேன். நான் கூப்பிட்டா என்ன அவர் கோச்சுப்பார். ஒரு நிமிஷம் இருங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன்.